சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை தந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் கோட் ஷூட் போட்டோ ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உணர்வோடு செயல்பட வேண்டும் என தவேக அரசை கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் காவலர் உள்ளிட்ட மூவர் சிறுவனுக்கு வாயில் மது ஊற்றி கொடும் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. வேலியே பயிரை மேயும் கொடூரம் நடப்பது உங்களுக்கு மனதை உறுத்தவில்லையா? சிறுவனுக்கு நேர்ந்துள்ள இந்த கொடுந்துயருக்கு காரணமான காமுகர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இனியேனும் கோட் ஷூட் போட்டோ ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உணர்வோடு செயல்பட வேண்டும் என பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் அந்த சிறுவன் தன்னை காத்துக்கொள்ள டிவி ரிமோட்டில் காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓடி அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு நடந்தே வந்து புகார் அளித்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. தமிழகத்தில் நாள்தோறும் பரிணமிக்கும் குற்றச்செயல்களின் தன்மை மிகுந்த அச்சமூட்டுகிறது. முதல்வரே, எந்த குழந்தைகளை வைத்து நீங்கள் வாக்கு சேகரித்தீர்களோ அதே குழந்தைகள் உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பின்றி நிற்கின்றனர். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? சட்டம் ஒழுங்கு ஆய்வு கூட்டம் என ஒன்றை நீங்கள் நடத்தியதாக ஒரு வீடியோவை உங்கள் அரசு வெளியிட்டது. அது மற்றுமொரு சம்பிரதாயத்திற்கான கூட்டமாக மாற்றிவிடப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகங்கள் வெளிப்பெறுகின்றன. இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், அதிமுகவின் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் பழைய பொறுப்புகளை கொண்டு விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலமாக எஸ்பி வேலுமணி, அன்பழகன், காமராஜ் உள்ளிட்டோருக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி அளிக்கப்படாது என்பதை மறைமுகமாக கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்த வேண்டாம். அதிமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பி வேலுமணி அணிக்கு ஆதரவாக இருந்த 29 மாவட்ட செயலாளர்களின் பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இந்த அறிக்கையின் மூலமாக மீண்டும் அவர்களுக்கு பதவிகள் அளிக்கப்படாது என்பதை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கூறியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக அதிமுகவில் புதியவர்கள் பவர் சென்டராக உருவாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் எஸ்பி வேலுமணி அணியினர் மீது எடப்பாடி பழனிசாமி இன்னும் கோபத்தில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, சட்டம் ஒழுங்கு குறித்து உதயநிதி, முதலமைச்சர் விஜய் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள எம்எல்ஏக்கள் பிடிக்கிற வேலையை விட்டுவிட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் செயலாளர் வெல்லமண்டி நடராஜன் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளதாக பேச்சுகள் எழுந்துள்ளன. அதற்கேற்ப அதிமுகவிலிருந்து விலகி வந்தவர்களை தவேகா கைவிடாது என்று அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் உறுதி கொடுத்துள்ளார். இவர் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். இதனால் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக பேச்சுகள் அடிபடுகிறது. தவேகாவில் புதிதாக இணைபவர்களிடம் எந்தவித பாகுபாடும் காட்டப்படாது. பழைய நிர்வாகிகளுடன் இணைந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும். இவ்வாறு புஸ்ஸி ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வெல்லமண்டி நடராஜன் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடும் என்ற பேச்சுகள் அதிகரித்துள்ளது. இருப்பினும் முதல்வர் விஜயின் முடிவே இறுதியானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.